இன்றைய வேத வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. நம் கர்த்தராகிய கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் பெத்லகேமில் பிறந்து கல்வாரி மலையிலே சிலுவையில் நமக்கான பாவ நிவர்த்தி பலியாக கொடுக்கப்பட்டார். இருப்பினும் நம்மில் பலர் இன்னும் பாவத்திலேயே ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ நிவர்த்தியை பெற்ற நாம் அவருடைய கர்த்தத்துவத்தை ஏற்காமல் போனோம். அவருடைய கர்த்தத்துவம், அதாவது ஆளுமையை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் ஆலோசனை கர்த்தாவாகிய அவர் நம் வாழ்வில் ஒரு ஆலோசகராக இருப்பார். இப்படி உலகத்தாரின் ஆலோசனையை விட்டு நம் கிறிஸ்துவின் ஆலோசனையில் நடக்கும்போது நாம் பாவத்தை விட்டு முழுமையாக விடுதலையாவோம். எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை வழிநடத்தும் எங்கள் நல்ல கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.